சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம பெருமானின் பெரும் கருணை துணை நிற்க ஒவ்வொரு ஆலயமாக சென்று அங்கே உள்ள சில அற்புதங்களை உங்களுக்கு காணொலியாக கொடுக்கும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு பெருமான் கொடுத்திருக்கின்றார். அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திரு இசைப்பா திருத்தலம் திரு களந்தை ஆதித்தீச்சரம் என்று கருவூர் தேவரால் பாடல் பெற்ற, இன்றைய காலகட்டத்தில் களப்பால் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புத திருத்தலம். முதல்ல இந்த கோயில் வரலாறையும் இந்த கோயிலை பற்றின ஒரு சிறு குறிப்பையும் நமக்கு அம்மாபேட்டையில் இருந்து சிவ சௌரிராசன் ஐயா நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். முதலில் ஐயாவுடைய பொழிவை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையது முன்னம் நீ பூரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வலஞ்சுழிவானனை வாயார பண்ணியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே மாதர் கூரனை வலஞ்சுழி மாறுவிய மருந்தினை வயற்காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்றுவல்லார் சோல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. திருச்சிற்றம்பலம். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் வட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு அருகே இருக்கின்ற கோயில் களப்பால் என்று சொல்லக்கூடிய திருக்களந்தை ஆதித்தேஸ்வரத்தில் நாம் இன்று வழிபாடு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தலத்தில் சுவாமி அழகியநாத சுவாமி, அதாவது பிரபாநாயகி சமேத அழகியநாத சுவாமியாக வீட்டிலிருந்து நமக்கு திருக்காட்சி தருகிறார். இந்த சுவாமியை ஒரு முறை நாம் பார்த்தால், அம்பிகையும் ஒரு முறை பார்த்தால், பார்த்துவிட்டு ஒரு முறை இந்த கோயிலை வலம் வந்து ராஜகோபுரத்தின் அடியில் நின்றால் மீண்டும் இந்த சாமியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி மீண்டும் இந்த கோயிலுக்குள் நாம் சென்று விடுவோம். அப்படி அழகு 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 அழகான அழகு. நித்தம் மணாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னை என்னும் சித்தத்திருப்பவர் என்று மாணிக்க வாசகர் புகழ்ந்து சொல்வது போல அவர் அழகன் மணிகண்டன். பார்க்க பார்க்க அழகூட்டுகின்ற அந்த பெருமானை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்ற அளவுக்கு நம்மை அவர் இங்கு அருளாட்சி புரிந்து நமக்கு இகவர சௌபாக்கியங்கள் அனைத்தையும் வழங்கி கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அந்த பகவானுடைய சன்னதியிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது கோச்சங்கச்சோழன் சிலந்தியாக திருவானைக்காவலிலே இருந்த பொழுது அந்த அனுபவத்தின் காரணமாக அவர் அடுத்த பிறவில் சிலந்தி கோச்சங்க சோழனாக பிறந்த அந்த பிறவியிலே அவர் சிவபெருமானுக்கு யானைகள் ஏற முடியாத மாடக்கோயிலாக பல கோயில்களை கட்டினார். அந்த கோயிலில் இது ஒன்றாக திகழ்கிறது. இந்த கோயில் பல வகையிலும் சிறப்பு பெற்று விளங்குகிறது. இந்த ஊருக்கு 9ஆம் திருமுறையை அருளிய கருவூர் தேவர் இங்கு எழுந்தருளிய தனது அற்புதமான தமிழினால் வேதம் கற்று அந்த வேதத்தினுடைய சாரமாகிய உருடங்களை கற்று வேதாந்தங்களை எல்லாம் கற்று அதனுடைய சாரம் சிவபெருமானுடைய வழிபாடு. மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆனிடத்து 5 மாடும் அரண்மனைக்கு என்ற உறுதியோடு
ஒவ்வொரு தலத்திற்கும் எழுந்தருளி 10 பதிகங்களை பாடி இந்த தலத்திற்கும் அவர் இந்த கலந்தை ஆதித்யேஸ்வரத்திற்கும் வந்து எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளி இருந்து இங்கு ஒரு பதிகம் பாடி இருக்கிறார். அந்த பதிகத்தை நாம் பாட பாட வாய் இனிக்கும், மனம் இனிக்கும், உயிரெல்லாம் இனிக்கும். அப்படி அழகிய அந்த சுவாமியை பாடிய அந்த அந்த பாடல்கள் எல்லாம் நமது நெஞ்சம் இனிக்கின்ற வகையிலே இருப்பதை ஒவ்வொருவரும் இந்த பாடல்களை பாராயணம் செய்யும் போது தெளிவாக உணரலாம். இதற்கு மேலாக இந்த களப்பால் இருக்கக்கூடிய இந்த அழகியநாத சுவாமி இருக்கிறாரே, இந்த திருக்கோயிலிலே நம்முடைய 63 நாயன்மார்களில் ஒருவராகிய கூற்றுவ நாயனார் இங்கு வசித்திருக்கிறார் என்பது இந்த கோயிலுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாக அமைகிறது. ஆர்கொண்ட வேற்கூற்றன் கடந்தை கோன் அடியே என்று நம்முடைய நம்பி ஆரூரார் புகழ்ந்து போற்றி பாடி வழிபட்டு நின்ற இந்த கூற்றுவ நாயனார் வாழ்ந்த இடம் என்று நினைக்கும் பொழுது உடலெல்லாம் சிலிர்க்கிறது. அவர்கள் சிவபெருமான் ஒருவனையே தெய்வமாக கொண்டு அவர்களுடைய மனமொழி மெய்களால் அவனுக்கே பணி செய்து குரு லிங்க சங்கம் வழிபாட்டில் அவர்கள் ஈடுபட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இறைவனுடைய திருவருளால் அவருக்கு நல்ல உடல் வலிமையும் ஆழ்பலமும் கிடைத்தது. மெல்ல மெல்ல அவர் இந்த பகுதிக்கு தலைவராக மாறி அமைந்தார். அவருக்கு ரத கஜ துரக பதாதிகள் என்று சொல்லக்கூடிய 4 படைகளும் அவருக்கு சேர்ந்தன. ஆகவே இந்த பகுதிகளை எல்லாம் வென்று இதற்கு ஒரு அரசராகவே அவர் திகழ்ந்தார். அரசராக திகழ்ந்து கொண்டவர் அவர் தன்னை ஒரு அங்கீகாரம் பெற்ற சோழ மன்னனாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற பெருவிருப்பம் அவருக்கு இருந்தது. ஆகவே அந்த கால வழக்கப்படி தில்லை மூவாயிரவர்கள் முடிசூட்டுவார்கள் சோழ அரசருக்கு. அதுபோல தனக்கும் முடிசூட்ட வேண்டும் என்ற பெருவிருப்பம் கொண்டு அந்த தில்லைவாழ் அந்தணர்களை சென்று அணுகினார். தில்லை நடராச பெருமானை பணிந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் அடியார்களை வழிபடுவதும் சிவபெருமானை வழிபடுவதும் குருநாதனை வழிபடுவதுமான வாழ்க்கை நிரம்ப அவருடைய வாழ்க்கை முழுதுமாக அவ்வாறு நிறைந்திருந்த காரணத்தினால் அவர் தனக்கு முடிசூடுவதை தில்லையிலே முடிசூட வேண்டும் என்றே கருதினார். ஆனால் அந்த தில்லை மூவாயிரவர்களும் இவருக்கு முடிசூட மறுத்து விட்டார்கள். நாங்கள் சோழ அரசனுக்கு தவிர வேறு எந்த அரசருக்கும் முடிசூட்டுவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இவர் அதை நினைத்து மனம் வருந்தியவராய் சிவபெருமானையே நினைத்து கொண்டு அவர் அன்று உறங்கச் சென்றார். பெருமான் கருணை கடல், அடியார்களுக்கு எளியவன், வான உலகத்தை இழித்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தவன், வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். ஐராவணம் ஏறாது, 2000 தந்தங்கள் உள்ள ஐராவணம் ஏறாது, ஆண்வியர் ஏறி அவர நாடாளரே ஆரூர் ஆண்ட சிவபெருமான். ஆகவே தன்னுடைய பக்தனுக்கு இறங்கி எளிதாக வந்து அவர் உறங்கும் பொழுது தன்னுடைய திருவடியையே அவருக்கு முடியாக சூட்டி அந்த பெருமையை அளித்தார். இதுவரை யாருக்கும் சிவபெருமான் அப்படி செய்ததில்லை. எல்லாருக்கும் கிரீடம்தான் முடியாக இருக்கும். இவருக்கு சிவபெருமானுடைய திருப்பாதங்களே ஒவ்வாறடி சுவடி என் தலைமையில் குறித்தலுமே தேவானவாடி தெள்ளையினம் கொட்டாமோ என்று மணிவாசக பெருமான் அந்த பூவாரடி சுவட்டின் பெருமையை புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த திருவடியினுடைய பெருமை மிக உன்னதமானது, மிகப்பெரியது. திருவடி பெருமையை அடியார்கள் எல்லோரும் போற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவடி அயனும் அரியும் தேடி காணாத திருவடி, வேதங்களெல்லாம் தேடி காணாத திருவடி, யாராலும் காண்டற்கு அரியன், யாவராயினும் அன்பரன்றி அரியோனாமலர் சோதியான். அப்படிப்பட்ட பரம்பொருளுடைய திருவடி நம்முடைய கூற்றூர் நாயனாருடைய தலையிலே அது பதிக்க பெற்றது இறைவனுடைய திருவருள். அப்படி அவர் எழுந்த பிறகு இனி இந்த மனிதர்களுடைய கையினாலே நான் திருமுடி சூட்டிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் இறைவனுடைய அடியையே திருமுடியாக கொண்டு அரசாட்சி புரிவேன் என்று பலகாலம் அரசாட்சி புரிந்து குரு லிங்க சங்கம வழிபாடுகளை நிகழ்த்தி அடியார்களெல்லாம் போற்றி பணிந்து அடியார்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்து பல கோயில்கள் திருப்பணிகளை எல்லாம் செய்து இந்த ஊரிலே வாழ்ந்து அவர் சிவ சாய்ச்சிய பதவியை அடைந்தார். அப்படிங்கிறது இந்த தலத்தினுடைய மகிமையை விளக்குவதாக இருக்கிறது. இந்த தலத்திற்கு நாம் வரும்பொழுது இந்த தலத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தி பிரபாநாயகி சமேத அழகியநாத சுவாமியை நாம் வழிபடுவதோடு இங்கு இந்த முன் மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கின்ற கோச்செங்கட் சேடன், கருவூர் தேவர், நம்முடைய கூற்றுவ நாயனார்,
இவர்களையெல்லாம் கண்டு வழிபட்டு அவர்கள் பாதம் பணிந்து அடியார்களை பணிந்து நாம் சாமி திருவடியை நாம் அடைந்தோமானால் அது மிக பெருமையாக விளங்கும். அப்படி இந்த கோயில் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. எப்படி ஒரு குழந்தையானது தகப்பனுடைய தோளின் மேல் அமர்ந்து கொண்டு உலா வருகின்ற சுவாமியை பார்த்து சந்தோஷப்படுகிறதோ அதுபோல இந்த திருஞான சம்பந்தர், கோச்சங்கட் சோழர், நம்முடைய கரூரார், கூற்றுவ நாயனார் இவர்கள் காட்டிய வழியிலே நின்று நாம் நாளும் சிவ வழிபாடு செய்து நாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக இந்த தலத்திலே அற்புதமான காட்சிகள் அமைந்திருக்கின்றன, அற்புதமான மகிமைகள் நிறைந்திருக்கின்றன. எல்லாரும் வந்து வழிபட்டு இதை உய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த திருத்தலத்தை பற்றின ஒரு சிறு குறிப்பு இங்கே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்கின்றார்கள். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித உதவியும் இல்லாமல், ஆனால் ஆத்மார்த்தமாக பெருமான் மேல் இவருக்கும் இவர் துணைவியாருக்கும் இருக்கக்கூடிய அன்பும் காதலும் நாம் அவங்களுடைய ஒவ்வொரு பூசையிலையும் நாம் பார்க்க முடிகின்ற அளவிற்கு நேர்த்தியாக ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு அலங்காரத்தையும் ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இந்த கோயிலை பற்றின ஒரு சிறு குறிப்பு பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வாருங்கள் கேட்கலாம். மாவட்டம் மன்னார்குடி வட்டம் கோயில் களப்பாலில் அமைந்திருக்கும் அழகியநாத சுவாமி தேவஸ்தானம். சுவாமி பெயர் ஆதித்யேஸ்வரர், அம்பாள் பெயர் பிரபாநாயகி. சுவாமிக்கு 2 பெயர் உண்டு. அதில் அழகியநாத சுவாமி என்றும் அம்பாளுக்கு பிரபாநாயகி என்றும் பன்னீர் மொழியால் என்றும் அழகியநாத சுவாமி என்றும் பெயர் உள்ளது. இவ்விடத்தில் கரூர் தேவர் பாடல் பெற்ற ஸ்தலம். இவ்விடத்தில் கூற்றுவ நாயகருக்கு தன்னுடைய பாத திருவடி சூட்டின இடம் களப்பால். குலோத்துங்கர் காலத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயில். இவ்விடம் 3 கால பூஜைகள் சீரும் சிறப்புமாக நடைபெறும். நவராத்திரி, கார்த்திகை, சோமவாரம் எல்லா விதமும் விசேஷங்களும் நடைபெறும். சுவாமி பிறப்பாடு ஒன்றும் இல்லை. இவ்விடம் உள்ள உற்சவமூர்த்திகள் திருவாரூரில் சேப்ட ஸ்டடிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதுடன் இந்த கோயில் களப்பால் சிவன் கோயிலில் ஆதித்யேஸ்வரரில் இங்கு குருமூர்த்தி சுவாமி தபசு உடன் கூற்ற நாயனார் விடம் இருப்பதால் தட்சிணாமூர்த்தி தபசில் இல்லை. தட்சிணாமூர்த்தி வாகனமாக உள்ளது. அதற்கு ரிஷப வாகனம் அதில் அமர்ந்து இவ்விடம் பரிபாலித்து வருகிறார். எல்லா ஊரிலும் இல்லாத அளவுக்கு இங்கு வாகனத்துடன் தட்சிணாமூர்த்தி குருமூர்த்தி சுவாமிகள் வீற்றிருக்கிறார். இங்கு எல்லா மக்களும் எல்லா உபயங்களும் செய்து சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. பெருமானோடைய கருணை என்று சொல்லுவதை விட வேற என்ன சொல்ல முடியும்? இந்த திருத்தலத்தில் கருவூர் தேவர் அருளி செய்த அற்புதமான ஒரு பதிகம். அதை பாடுவதற்கு எங்களுக்கும் பெருமான் வாய்ப்பு கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதையும் உங்களுக்காக இப்போது. திருச்சிற்றம்பலம். திருக்கலந்தை ஆதித்தேச்சரம். பண் புறநீர்மை. திருச்சிற்றம்பலம். கலைகளும் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பில் பெற்றெடுத்தெனக்கே முளைகள் தந்தருளும் தாயினும் நல்ல மூக்கனும் போலும் மலை உடங்கனைய நெடுநிலை மாட மருங்கலாம் முளையோ கலை
எப்படி இருந்தது களப்பால் பயணம்? கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். ஏன்னா இந்த இடத்துக்கு போகிறதும் சாதாரண விஷயமாக எங்களுக்கு படலை. அதாவது கூகுள் மேப்ஸில் திருவாரூரில் இருந்து நாங்கள் களப்பால் என்ற இந்த இடத்துக்கு மேப் போட்டு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன் மேப்பை கூட தயாராக வச்சுருந்துட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம். ஆனால் கோயில் பக்கத்துலேயே போய் இருந்துட்டும் ஒரு 2 சுற்று சுற்றுறா மாதிரி ஒரு சூழல் தான் வந்துச்சு. இப்படி மிகவும் சிரமப்பட்டு இந்த கோயிலுக்கு நாங்கள் சென்றாலும் அற்புதமாக பெருமானுடைய அருள் காட்சியும் எங்களுக்கு தரிசனமும் அவர் கொடுத்து எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பியதாகத்தான் எங்களுக்கு தோன்றியது. அத்தனை அனுபவபூர்வமான ஒரு பயணமாகத்தான் இந்த களப்பால் பயணம் எங்களுக்கு அமைந்தது என்று சொல்ல வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பூசை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியார் ஐயாவும் அவர்களுடைய துணைவியாரும் மிகவும் அக்கறையோட ஸ்ரத்தையோட இந்த கோயிலை முழுவதுமாக பராமரித்து வருவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. அதே மாதிரி இங்கே ஒரு 2 ஐயாங்களும் இருக்கிறாங்க. அவங்க முழுவதுமாக அதை சுத்தம் செய்து எடுத்து அந்த கோயிலை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பராமரித்து வருகின்றார்கள். அதுவும் அவர்களுடைய கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தெரிகின்றது. இந்த கோயிலுக்கு எப்படி செல்லுவது என்று இப்போது நாம் பார்க்கலாம். நாங்கள் இந்த மேப்பை திருவாரூர்லேருந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறோம். ஏன்னா அதுதான் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தங்கும் வசதியாக இருக்கிறதுனால திருவாரூரில் இருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் நாம் களப்பால் என்ற இந்த இடத்துக்கு வந்துட முடிகின்றது.
எங்களுடைய அனுபவத்தில் இருந்து நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் கூகுள் மேப்ஸை வந்து ஆஃப்லைன் மேப்பாட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. ஏன்னா நடுவில் ஒரு 2-3 இடங்களில் வந்து இன்டர்நெட் வசதிகள் இல்லாத ஒரு சூழல் வருகின்றது. அப்படி இருக்கும்போது கூட மேப்ஸோடைய உதவியோடு நாம் இங்கே வந்துடலாம். சுற்றிலும் மிக அழகான வயல் வெளிகள் சூழ்ந்த ஒரு அற்புதமான இடமாகத்தான் இது இருக்கின்றது. அதனால் நிறைய பேர்கிட்ட உதவி என்று கேட்க முடியாத ஒரு சூழல் தான் கூகுள் மேப்ஸையும் பெருமானையும் நம்பி நாங்கள் இந்த பயணத்தில் இறங்கினோம். பெருமான் அற்புதமாக, கூகுள் மேப்ஸ் கை கொடுத்ததோ இல்லையோ, பெருமான் அற்புதமாக வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று எங்களை இந்த ஆலயத்திற்கு அழைத்து சென்றார் என்று சொல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய பயணத்தை உங்களுக்கு ஒரு ரத்தின சுருக்கமாக கொடுத்ததன் பயனாக இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பயணத்திற்கு எங்களோடு இணைந்திருந்த அம்மாப்பேட்டையில் இருந்து சிவ சௌரிராசன் ஐயா அவர்களுக்கும், ஃப்ளாரிடா மாநிலத்தில் இருந்து எங்களோடு இணைந்த சுவாமிஜி ஐயா அவர்களுக்கும், சுவாமினி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மனம் மொழி மெய்களால் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா இத்தனை சிரமங்களுக்கு இடையில எந்த ஒரு அலுப்பும் இல்லாமல் மிக அழகாக ரசித்து கொண்டு எங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்து வந்த 3 குருமார்கள் தான் எங்களோடு இங்கே இருந்தது என்று சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த பயணத்தை மிக சிறப்பாக அமைத்து கொடுப்பதற்கு உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் மனம் மொழி மெய்களால் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அற்புதமான ஒரு தலப்பயணமாக அமைந்தது இந்த களப்பால் என்ற கலந்தை ஆதித்தேச்சரத்திற்கு உரித்தான திருத்தலம். மீண்டும் அடுத்த திருத்தலத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.